அண்ணாத்த திரும்பி பாரு. யார் அந்த கொடைக்கானல வந்த குல்பியா? பையன் தெளிவா குல்பியை கவுத்துட்டான்னு நினைக்கிறேன். அட நீ வேற, அந்த பொண்ணுதான் இந்த பையனை கவுத்திருப்பான். எதிர் ரூடு வேற. அப்படியா? நீ எப்ப பார்த்த? பையனுக்கு எல்ஐசி ரேஞ்சில் சொத்து இருக்கு, அவனை கவுக்க மாட்டானா என்ன? ஆட அவன் நினைச்சானா எவ்வளவு மாதிரி வாரத்துக்கு ஒட்டி பார்க்கலாம். ஐயா ஏன்பா ஒரே வாரத்துல கட் பண்ணி மேட்டர் முடிச்சுக்கோணுங்களா? பின்ன கார்லயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எந்த பணக்கார பையன் கூட சுற்றி வயிற்று ஒப்பிக்கிட்டு அப்புறம் ஆத்தாப்பணம் தெரியாம எங்கேயா போய் வயிற்று கழுவி விட்டு எந்த இழிச்சானாய் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடாங்க. இதெல்லாம் நாட்டில் சகஜமாயிருப்பா. எவன் கூட எவன் போனா நமக்கு நாம குறைக்கிற வேலையை பார்ப்போம் தான். பச்சை புடவை கட்டி மேலே பார்க்கும் அப்பா பார்த்து போறமா, கீழே விழுந்துட போறேன். பாட்டி, என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல வச்ச சீப்பை பாத்தீங்களா? உன் டேபிள்ல வச்ச சீப்பு எனக்கு எப்படி தெரியும்? வர வர பிரியாவுக்கு எது எது எங்கெங்க இருக்குங்கிற ஞாபகமே எல்லாம் போகுது. ஏமா பிரியா, உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன் மனசு புண்படும்படியா அப்பா வச்சு நடந்திருக்கேனா? இல்ல நீங்க ஏதாச்சும் கேட்டு அத வாங்கி தராம இல்லன்னு சொல்லிருக்கனா? சொல்லுங்க. என்னப்பா திடீர்னு இப்படி கேக்குற? 7 ஜென்மத்துக்கும் நீதான் எனக்கு புள்ளையா பிறக்கணும்னு எப்பவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன எனக்கு ஒரே ஒரு குறைதான். உன் பொண்டாட்டி மட்டும் உசுரோட இருந்திருந்தானா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என் பிள்ளைக்கு அந்த கொடுப்பினை இல்லையே, அதுதான்ப்பா என் மனசுக்கு குறையா இருக்கு. ஏமா பிரியா, உனக்கு ஏதாச்சும் குறை வச்சிருக்கேனா? இல்லப்பா. இல்ல உங்க அம்மா இல்லங்கிறது? அதான் நீங்க இருக்கீங்களே, அது போதும். அது இல்லடா, நீ ஏதாச்சும் ஆசைப்பட்டு நான் அத இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்லப்பா. ஏண்டா உனக்கு? ஒண்ணே இல்ல டாடி. என் மனசுக்குள்ளாரே ஒரு ஆசை இருக்கு. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டத நான் நிறைவேற்றி வச்சேன். ஏன் ஆசைய நீங்க எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றி வைக்கணும். கண்டிப்பா டாடி. நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுமா. இல்லப்பா, நீங்க முதல்ல சொல்லுங்க, நான் அப்புறமா சொல்றேன். அப்பாவுக்கு வெளியே முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, சாயந்தரம் 5:30 மணிக்கெல்லாம் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருந்து வந்துரு. அப்பா சொல்றேன். மாடி இனி ஜெயில் பக்கமே போக கூடாதுப்பா. ஏன்? வெளியே இருக்க நல்லவன் பூரா உள்ள இருக்கான். அப்படியா? நான் என்ன சொல்றேன், வேற எங்க தாண்டா போறது? கோயிலுக்கு போலாம் மச்சான். கோயிலே நமக்கு வேணாமாப்பா. கோயில்ல இருக்க சாமியார்லாம் உள்ள இருக்கான். நமக்கு கோயிலும் வேணாம், ஜெயிலும் வேணாம், தியேட்டர் போதுமாப்பா. गाड़ी बुला रही है, सीटी बजा रही है, चलना ही जिंदगी है, चलती ही जा रही है. ஐயா, என்ன பாட்டு பாடுற? சுத்த தமிழ்ல பாடுறா என் கைத? காக்க காக்க கண்ணியம்மா, உன்னை பாக்க பாக்க புண்ணியம்மா. அக்கட சோடு. காக்க காக்க கண்ணியம்மா, உன்னை பாக்க பாக்க புண்ணியம்மா. நோக்க நோக்க பொன்னியம்மா, உனக்கு காத்த போறேன் தண்ணியம்மா. ஜோதிகா நீ தாண்டி, ரஜினியும் நான் தாண்டி, கல கலக்க செஞ்சு பார்ப்போமா. அட வீசுடி நசுதா, பேத்தரு டசுதா, சோப்புல பிள்ளி கட்டுமா. அம்மா காக்க காக்க கண்ணியம்மா, உன்னை பாக்க பாக்க புண்ணியம்மா.
நோக்க நோக்க பொன்னியம்மா உனக்கு காட்ட போறேன் தண்ணியம்மா அம்மா. தாண்டி குயின்னு நான் தாண்டி கிங்கு ரம்மியா ஒட்டிக்கலாம். ராண்டிக்கு ஆனா சொக்கரு போல ஒக்களை குட்டிக்கலாம். சிங்கார சென்னை இது சிங்கார சென்னை இது பிகமேயும் பண்ண இது கண்டதுமே கண்ணு பசிக்குமே. பெண்ணையிலே செஞ்சது போல் பொண்ணுங்களாம் மின்னுவதால் நெய்ய போல நெஞ்சு உருகுதே. செஞ்சுகளை உருவு பார்க்கிறா இவையலசு மேல கண்ணிலம் ஏவி தாக்குறா. காக்க காக்க கண்ணியம்மா உன்னை பார்க்க பார்க்க புண்ணியம்மா. நோக்க நோக்க பொன்னியம்மா உனக்கு காட்ட போறேன் தண்ணியம்மா. கட்டும் அவனு கூப்பிடுதே. பந்தாவா பொண்ணு பம்பர கண்ணு எனித சாப்பிடுதே. அப்பாவி எங்கிட்ட கண்டா அப்பாவி எங்கிட்ட அமெரிக்க குண்டுகளை அப்பப்ப காட்டி நடத்துறா. ஏவாம வச்சிருக்கும் ஏவுகணா வேணும்னு ஐயோ என்ன விரட்டுறா. ஜாலி 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 வராப்பா ஜாலி. இவ 5 பேரு கொஞ்சம் கூட அசரந்த கேடி கேடி. காக்க காக்க கண்ணியம்மா உன்னை பார்க்க பார்க்க புண்ணியம்மா. நோக்க நோக்க பொன்னியம்மா உனக்கு காட்ட போறேன் தண்ணியம்மா. ஏன் ஜோதிகா நீராண்டி ரஜினியும் நான் தாண்டி கல கலக்க செஞ்சு பார்ப்போம்மா. காட்டுமா காக்க காக்க கண்ணியம்மா உன்னை பார்க்க பார்க்க புண்ணியம்மா. நோக்க நோக்க பொன்னியம்மா உனக்கு காட்ட போறேன் தண்ணியம்மா. எத்தனை நாளைக்கு தான் நம்ம காதல உங்க அப்பா கிட்ட சொல்லாம மூடி வைக்க போற? ஏன்? பின்ன நம்ம கல்யாணத்தை பத்தி நீ யோசிக்கிற மாதிரியே தெரியலையே. கல்யாணத்துக்கு அவ்வளவு அவசரமா? இது பார், இந்த கிண்டல்லாம் வேண்டாம். உங்க அப்பா கிட்ட நீ பேசுறே இல்ல நான் பேசட்டுமா? நீ முதல்ல காரை எடு. இல்ல 2 பேரும் இப்படியே ஜோடியா போலாம். நம்ம காதல உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். ஐயோ நீ பேச வேண்டாம். நம்ம காதல எங்க அப்பா கிட்ட நான் சொன்னாதான் நல்லா இருக்கும். எப்படி இவ்வளவு நம்பிக்கையா இருக்க? ஏன்னா நான் ஆசைப்பட்டது எதுவுமே எங்க அப்பா இல்லைன்னு சொன்னதில்ல. நான் உன்னதான் காதலிக்கிறேன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னா அடுத்த நிமிஷமே தாம்பளத்தட்டோட உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாரு. அப்ப சொல்லிட வேண்டியதானே? ஏய் நீ அலையறத பார்த்தா எல்லா ஆசையும் மொத்தமா மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்க போல இருக்கு. பின்ன இருக்காதா? வீட்டுக்கு போன உடனே எங்க அப்பா கிட்ட நம்ம லவ் சொல்லிடுவேன். கரெக்டா 6 மணிக்கு போன் பண்ணு. பண்றியா? கண்டிப்பா. கடிகாரம் முள் சுத்துதோ இல்லையோ, என்னோட ஹார்ட் இப்பவே வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும். காதல்ல சுகமான விஷயம் ஹார்ட் துடிக்கிறது தானே.
வாமா, உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவோட சொந்தக்காரங்களா லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வா வா வாமா, உட்காரு. வெரி குட். என்ன ஐயர, தட்டை மாத்திக்கலாமா? பேஷா மாத்திக்கலாம். ஐயா, இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் அங்கிள். எனக்கு இவளுக்கும் கல்யாணம், இடையில எதுக்கு ஒரு மீடியேட்டர்? நிகழும் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி வர்ற திங்கட்கிழமை காலையில 9 மணிக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபத்தில் உனக்கும் எனக்கும் பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமண நிச்சயதார்த்தம். வாங்கிக்கண்ணே. வாங்கிக்கமா, வாங்கிக்கோ. மாப்பிள, அப்படியே மோதிரத்தையும் போட்டுருங்க. ஷூர் மாமா. அப்பா சொன்ன நீ 5:30 மணிக்கு வா, அப்பாவோட சந்தோஷம் என்னன்னு சொல்றேன்னு. இதுதான் அப்பாவோட சந்தோஷம். உனக்கும் சந்தோஷம் தானே? ஆமா, காலையில நீ கூட ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்னமா அது? இல்லப்பா, எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். என் செல்லம். ஹலோ, சொல்லுங்க தலைவா. பேசவே மாட்டேன்டா. நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. என்னடா என் மாமா பெட்ரூம் வரைக்கும் வந்து போன் எடுத்துட்டானுன்னு. இதை பாரு, நான் ரொம்ப டீசென்டானு. ஓகே, ரொம்ப நேரமா ரிங் அடிச்சுக்கிட்டே இருந்தது. நீ என்னன்னா ஒரு பக்கம் தலையை திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா கனவு கண்டுட்டு இருந்திருப்பேன். அது டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுல்ல, அதுதான் இந்த போனை நான் எடுத்தேன். பாரு, வந்தது கூட ராங் கால். கவலைப்படாத, இனிமே உனக்கு போனே வராது. நீ கனவை கண்டினியூ பண்ணு கண்ணு. தம்பி, என்ன பாட்டி இது? ஏன் காதெல்லாம் போய் விழுந்துகிட்ட? உன்னை என் பேத்தி கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டதை விட என் பேத்திக்கு உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் தான் அதிகம் ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ என்னாச்சு பாட்டி? என்னைக்கு பிரியாவோட அம்மா மருமகளா எங்க வீட்டுக்கு வந்தாளோ அன்னையிலிருந்து 2 குடும்பத்துக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு பிரியாவோட தாய் மாமனுக்கு கல்யாணம் பேசி நிச்சயமும் முடிஞ்சு போச்சு. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் ஒரு அனாதைய மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். 4 பேரோட செருப்பு மட்டுமே கிடந்த எங்க வீட்டு வாசல்ல இன்னைக்கு 40 பேரோட மொத்த சந்தோஷமும் கிடக்குது. தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதப்பா. நீங்க காதலிச்சது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற நிம்மதி கொலையறதுக்கு உங்க காதல் ஒரு காரணமா இருந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ காதலிச்ச பிரியாவை உன் கூட அனுப்புறதுக்கு இப்ப கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா இங்க தூங்கிட்டு இருக்கிற அந்த 40 பேரோட சந்தோஷத்தை உங்க காதலால திருப்பி கொடுக்க முடியுமா? ஒரு காதல் இல்லைன்னா இன்னொரு காதல் வேற எங்கேயாவது கிடைக்கும். ஆனா பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேர்றப்ப கிடைக்கிற சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காதுப்பா. உனக்கு உங்க 2 பேரோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நீ நினைச்சேன்னா
தாராளமா இப்பவே என் பேத்திய கூட்டிட்டு போயிடுப்பா.